ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பயுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா மகாசிவராத்திரி. மகாசிவராத்திரியை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. எல்லாருக்கும் மகாசிவராத்திரி பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அது எப்படி இதுக்கு பண்ணுறாங்க எல்லா பேருக்கும் தெரியும். இந்த ஆன்மீக வட்டத்தில் புதுசாக யார் வந்தாலும் அவங்களுக்கு அதுக்கான நாலேஜ் நிறைய பேர் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்ன செய்யணும் அதை தான் சொல்ல போகிறேன். ஸோ மொதல் விஷயம், மகாசிவராத்திரிக்கு அடிப்படையான ஒரே விஷயம் என்னென்னா, முக்கியமாக அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். நான் என்ன உணரணும், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், நான் என்ன அனுபவித்தனோ அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதாவது நம் மனம் சந்திரன், அதாவது நம்முடைய மனம் தான் ரொம்ப இதுக்கு அப்பாற்பட்டதான முக்கியமான ஒரு விஷயம். அது எது இயக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சந்திரனுடைய ஆதிக்கம் ரொம்ப முக்கியம் மனதுக்கு, மனோகாரணம் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் மனம் பார்த்தீங்கன்னா சந்திரன் இயக்கத்தை பொறுத்து தான் செயல்படுது. சந்திரன் வளரும் நாட்கள் 15, அது குறையக்கூடிய நாட்கள் 15. இதில் தேய்பிறையில் 14வது நாள், அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும். அதே போல் நம்முடைய மனமும் ஒரு நாள் அப்படியே நம்முடைய ஆசைகள் வரும் போகும், பொங்கும் வரும் போகும், மாறி மாறி போய்கினே இருக்கும். இதுக்கு என்ன பதில்? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மனம் ஒரு நிலைப்பட என்ன செய்யணும்னா, நம்ம நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் மெடிடேஷன். அது ரொம்ப முக்கியமானது. அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து, நம்முடைய சிவனின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போடக்கூடிய ஒரு டைம் தான் அது. அப்படி கட்டி போட்டோம் அப்படின்னா, அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் சிறு ஒரு பாயிண்ட் வரும். அந்த டைமில் மனதில் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசைய எண்ணங்களில் சிறு வடிவம் புதைந்து நாம் இருக்கக்கூடிய அதை நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னா, நம்முடைய பிறவிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும். இதுதான் கான்செப்ட். இதுக்கு தான் என்னென்னா, சிவராத்திரி தத்துவத்தை இதில் தான் முடியுது. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. சிவராத்திரியை பற்றி நிறையா சொல்லணும்னா நிறைய புராண கதைகள் இருக்குது. நிறைய கதைகள். அதாவது சொல்லப்போனால், ஒரு வேடன் மரத்தில் புலிக்கு பயந்து அமர்ந்துட்டு இருப்பான். அதனால அவன் நைட்டு தூங்கக்கூடாதுன்றதுனால அங்கே இருக்கக்கூடிய வில்வேலையெல்லாம் பிச்சு பிச்சு கீழே போட்டே இருப்பான். அப்போ போடும்போது அது அந்த லிங்கம் அங்கே இருக்கும். லிங்கத்து மேலே படப்பட சிவபெருமானுக்கு காட்சி கொடுப்பா. இது ஒரு புராண கதை. அது பார்க்கடலை சொல்லுவாங்க. அது ஒரு புராண கதை. இந்த மாதிரி நிறைய புராண கதைகள் நிறைய சிவராத்திரியை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லப்பட்டிருக்கு. திருமந்திரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், குண்டலினியை பற்றி விழிப்பு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு புரிதலை நம்முடைய முன்னோர்கள் வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வேற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் விஞ்ஞான ரீதியாக சொல்லணும்னா, பொதுவாக சொல்லணும்னா, அந்த ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கு அதுக்கு முன்பு தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியில் மாற்றம் ஏற்பட்டு உலகத்தில் உள்ள எல்லா சகலவித ஜீவராசிகளுக்கும் மனநிலை தடுமாற்றம் ஏற்படுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மிருகத்துக்கும் மாதம் ஏற்பட்டு தான் இருக்குது. இது இயற்கை. ஆனால் அன்னைக்கு ரொம்ப அதிகமாக செயல்படுது. அந்த நேரத்தில் இப்போ மனநிலை கொண்டவங்க, கொஞ்சம் சரியில்லாதவங்க, அவங்களுக்கு தான் அந்த நாளில் கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கும் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு. அப்போ என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். அதை மாதம் வளர்ப்பிறை, தேய்பிறை, இது ரெண்டிலும் வருகின்ற ஏகாதேசி அந்த திதிகளில், அந்த குறைவான அந்த டைமில் உணவு பழக்கத்தை கை கொண்டு, துவாதாசி அந்த திதிகளில் என்ன பண்ணுவாங்க, கிழங்கு வகையில் அது தவிர்த்து உப்பை குறைத்து கீரை வகையில் அதிகமாக சேர்த்து, அந்த திரியோதிசி நாட்களில் உணவு எண்ணெய் சாப்பாடெலாம் கொஞ்சம் நீக்கி அந்த இனிப்பை கொஞ்சம் குறைச்சி 1:30 மணி அளவுக்கு அந்த டைமில் சாப்பிட்டு, பால் பழம் அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. மாதம் என்ன பண்ண, நடுஜாம வரைக்கும் 12 மணி வரைக்கும் விழித்திருந்து ஈசனை நிறுத்து பூஜை செய்து தியானம் மேற்கொள்வார்கள். அதுக்கப்புறம் அவங்க தூங்கிடுவாங்க. ஆனால் இந்த சிவராத்திரி பூஜை இந்த மாதம் வந்துட்டு இருக்க பார்த்தீங்களா, அது 12வது மாதம் வருகிற போது அது பேர் என்னன்னா மகாசிவராத்திரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாசிவராத்திரி. சூரியனிடம் அந்த சந்திரனிடம் விட்டு 8வது வீட்டில் சஞ்சரிக்கும் காலம். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து ஈசனை மனதில் நிறுத்தி சிவபூஜை செய்து நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய கிரியை, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அற்புதமாக நடக்கும். நம்முடைய மனம் நல்ல நிலையில்
முன்னேற்றம் அடையும், நாம் ஆரோக்கியம் பெறலாம் அப்படின்றது நம்முடைய புராண காலத்துல வந்து விஞ்ஞானபூர்வமாக நிறைய விஷயங்கள் அந்த நாளில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாசிவராத்திரி கார்ப்பரேட் காடாக மாறிட்டார். அதாவது நம்முடைய சிவா பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் சிவாவாக மாறிட்டார். இன்னைக்கு எல்லாரும் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போய் யாரும் கண்டக்ட் பண்ணணும்னு தெரியல. எல்லாம் மகாசிவராத்திரி இங்கே மீட்டிங் வந்துருங்க, இன்னைக்கு ஒன் டே என்ன பண்ணுவாங்க மகாசிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் எங்கேயுமே வெளியே கோயிலுக்கு போக முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சத்குரு வந்து மீட்டிங் போடுவார், அதை அப்படியே ஆன்லைனில் பார்த்துட்டு அப்படியே வீட்டில் செட்டில் ஆகிடுவாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்க, கோவிலுக்கு போவாங்க, அது முடிஞ்ச அளவு உட்காருவாங்க, 12-1 மணிக்கு முடியாது, அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி இன்னொருத்தவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் அங்கங்கே சமாதியில் போயிட்டு அங்கே தியானம் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து இதை வந்து கோவிலில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே பூஜையில் இருந்து இருக்கிறது ஒரு முறை, அது பக்தினால் செய்யக்கூடிய ஒரு முறை. அது அந்த காலத்துலையும் இருக்குது. விருப்பப்பட்டவர்கள் நீங்கள் அங்கே சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய முறை வேறு. என்னுடைய குருநாதர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டேன். மகாசிவராத்திரி அன்னைக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், கருவறைக்கு செல் அப்படின்னு சொன்னார். என்னடா கருவறைக்கு சொல்லிட்டு நானும் கோயிலுக்கு போனோம் சொல்லிட்டு கோயிலுக்குலாம் எங்கள் வீட்டில் போவாங்க. சரி இங்கே தான் சிவராத்திரி சொல்லி நானும் போயிட்டு இருந்தேன். ஒரு 3-4 வருஷம் போயிட்டு இருந்தேன் கண்டினியூவாக. அப்புறம் எங்கள் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் போயிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு 4 வருஷம் சொன்னேன். அப்போ சொன்னார், நான் கருவறைக்கு செல்லுன்னு சொன்னது கோவிலுக்கு போக சொல்லாது தம்பி, கருவறை எப்படி இருக்கோ அதே மாதிரி இடத்துக்கு நீ போய் உக்காருன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஐயோ அது எப்படி போகிறது அப்படின்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இருட்டில் உட்காந்து ஒரு இரவு முழுவதும் தியானத்தில் அமர், அவ்வளோதான். இதை தான் என்னுடைய குருநாதர் சொன்னார். இருட்டில் உட்காந்து ஒரு ரூம், எங்கேயும் கோயிலுக்கு போய் இங்கே போய், அது உங்கள் விருப்பம், போயிட்டு வாங்க, அது உங்களோட விருப்பம் சார்ந்தது. ஆனால் இரவு அந்த மகாசிவராத்திரி நாளன்று இரவு உங்கள் வீட்டில் நீங்கள் அமர்ந்து எல்லாருடைய முதல் என்னென்னா தொலைத்தொடர்பு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தொடர்புகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து இருட்டில் எல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டுக்குள்ளே தியானம் செய்யுங்கள். ஒரு நைட்டு ஃபுல்லாக காலில் வரைக்கும் தியானம் பண்ணுங்க. அப்படியே முதுகு தண்டு வளையாமல் அப்படியே ஒரு செவத்தில் சாஞ்சி, எங்கள் ஐயா என்ன சொல்லுவார்னா, நம்ம தொடப்பம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த தொடப்பம் வைக்கிற இடத்துல உட்காருங்க, உட்காந்து அப்படியே சாயுங்க, முதுகு நேராக இருக்கும். அப்படியே உட்காந்து ஒரு 4 ஃபுல் கீழே மேட் போட்டு உட்காருங்க. ஒரு இரவு உட்காரு போதும், அதற்கான பலனை ஒரு வாழ்நாள் முழுக்க நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்வார். ஆனால் இன்னைக்கு கார்ப்பரேட் கார்டு ஆகிடுச்சு உண்மையாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்குலாம் போனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோவிலில் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாற்றுறதில்ல. ஒரு கோவில் வந்தால் சுற்றி வந்து மகாசிவராத்திரி அன்றைக்கி எதுவும் சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, வெளில பார்த்தா ஃபுல்லாக கடையை போட்டு அன்றைக்கி ஒரு திருவிழாவாக மாறி போயிருக்குது. அன்றைக்கி வந்து ஒரு ஃபாஸ்டிங் இருந்து உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய ஒரு இதை கான்செப்ட் அப்படியே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி அப்படியே அங்கேயும் இங்கேயும் விளையாடிக்கணும், பேசிக்கணும், ஜாலியாக ஒரு பேராக வந்துக்கிட்டு அங்கே இங்கே, இதெல்லாம் வந்து சிவராத்திரிக்கான ஒரு விஷயம். இன்றைக்கி கோவிலில் கூட இல்லை, அது ஒரு கார்ப்பரேட்டாக அப்படியே மாறி போச்சு. பட் இன்றைக்கி வெளியிலையும் பார்த்திங்கன்னா அவன் பார்த்து ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி, மகாசிவராத்திரி வந்துருங்க, இங்கே போங்க, இங்கே வந்து வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த தியானத்தை நம்ம செய்வோம், ஒரு திருவிழாவாக எல்லாம் மாற்றிட்டு வராங்க. ஒரு புது கலாச்சாரத்தை கொண்டு வந்து புதுசு இதான் மகாசிவராத்திரி, இப்படி தான். ஆனால் உண்மை என்னென்னா, மகாசிவராத்திரி அன்னைக்கு மற்றவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும். நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், உங்களுக்கு மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா எங்கும் போகாதீங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க, நீங்கள் போய் ஒரு இடத்துல உட்காருங்க. ஒரு தடவை நான் என்ன பண்ணேன், மகாசிவராத்திரி அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க, அங்கே போனேன். மகாசிவராத்திரி அன்றைக்கி போய் உட்காந்தேன். ஒரு 2 மணி நேரம் உட்காந்தேன், முடியல என்னால், என்னடா இது ஒன்றும் பண்ண முடியல, எழுந்துரு. அப்புறம் ஒரு கோவிலுக்கு போனேன், அங்கேயும் உட்காந்தேன். அதாவது பட்டினத்தார் கோவிலுக்கு போனேன், அங்கேயும் உட்காந்தேன், அங்கேயும் முடியல. மறுபடியும் வந்து இன்னொரு சிவபெருமான் கோவிலுக்கு போனேன், அங்கே போனால் ஒரு பூஜைக்கு காலை பூஜை நடந்து போயிட்டு இருந்தது, அங்கேயும் முடியல. அப்புறம் என் குரு சொன்ன ஒரே கான்செப்ட் தான், என்ன எதுக்கெல்லாம் அலைஞ்சிட்ருக்கணும், போய் இரவில் போய் உட்காருன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன். காலையில் வரைக்கும், அதாவது 1 மணிக்கு உட்காந்தேன், காலையில் வரைக்கும், அந்த வெடியில் 5:45 வரைக்கும் நான் என்ன பண்ண உட்காந்துட்டே இருந்தேன், காலைல வரைக்கும். அந்த நாள் மட்டும் இல்லை, அந்த வருடம் முழுவதுமே எனக்கு ஒரு அற்புதமான, என்னோட மனம் வந்து ரொம்ப அற்புதமாக இயங்குச்சு. சரி, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த நாளில் உட்காந்து மந்திரம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அந்த நாளுடைய அற்புதமான மந்திரம் சாண்டிங் என்னென்னா ஓம் நம சிவாய, அவ்வளோதான். இது வந்து பக்திக்காக. சரி, எனக்கு பக்திலாம் கிடையாது, நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் பேரையே அன்றைக்கி மந்திரமாக சொல்லுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன பேர் இருக்குதோ உங்களுடைய சொந்த பேரையே மந்திரமாக சொல்லுங்கள். இதான் ரியாலிட்டியான ஒரு விஷயம். இன்றைக்கி என்னென்னா, இந்த ஒரு சாண்டிங் கொடுக்குறேன், இங்கேருந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு வந்து சூப்பராக அன்றைக்கி வந்து குண்டலினி விழிப்பு, இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒன்றும் வராத குண்டலினி மகாசிவராத்திரி அன்றைக்கி மட்டும் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை.
ஏதாவது சிம்பிள் கான்செப்ட் தான். மாதம் மாதம் நமக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய உடல் ரீதியாகவே நம்முடைய அந்த சந்திரனுடைய மாற்றம் ஏற்பட நம்முடைய மனம் அன்று ஒரு ரொம்ப டென்ஷனாக ஒரு மாதிரியாக இருப்போம் நேச்சுரலாகவே. ஸோ அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நேச்சுரலாக. ஸோ அதை நம்ம குறைச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக போகிறோம். அதனால் மகாசிவராத்திரி என்பது இதுதான். இன்றைக்கி மகாசிவராத்திரி என்பது ஒரு கார்ப்பரேட் சிவராத்திரியாக மாறி போச்சு. ஸோ அதனால் உங்களுடைய மனம் உண்மையாகவே அந்த நாளுக்கு தேவையான அந்த சக்தியை பெறணும்னு ஆதி காலத்துலேருந்து சொல்லப்பட்ட, புராண காலத்துலேருந்து சொல்லப்பட்ட அந்த சக்தியை நீங்கள் பெறணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்கும் போகாதீங்க. யாரும் உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்கள் ரூம் போதும். அங்கேயே லாக் பண்ணிவிட்டு உள்ளே போய் எப்படி இருந்தாலும் படுத்து தூங்க தானே போகிறீங்க. அன்றைக்கி ஒரு நைட்டு தூங்காமல் விழித்திருந்தீங்க அப்படின்னா ஒரு வருடம் முழுவதும் உங்களுக்கு தேவையான அந்த சக்தியை உங்கள் உடல் மனமும் பெற்றுவிடும். முக்கியமாக அந்த நாளில் சாண்ட் பண்ணுறது நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சாண்டிங்கும் நான் பண்ண மாட்டேன். அமைதியாக ரூமில் உட்காந்து அப்படியே விழிப்புணர்வோடு உட்காருவேன், அவ்வளோதான். இந்த வெறும் மெடிடேஷன், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. வேறு ஏதாவது மைண்டில் ஏதாவது சில பேர் அந்த நேரத்தில் தூங்கினாலும் தூங்கிடுங்க, தப்பு இல்லை. படுத்துக்கிட்டே அந்த படுத்து தூங்காமல் அந்த தியானத்துலேயே சம்டைம் மேக்ஸிமம் தியானம் பண்ண தூங்குறதுனா செய்கிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைமில் தூங்கினாலும் பரவாயில்ல. மறுபடியும் வந்து அப்படியே உட்காந்துருங்க. அப்படியே உட்காந்துட்டே அந்த காலை வரைக்கும் அந்த விழிப்பு நிலையிலேயே நீங்கள் இருந்தாலே போதும். வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா இன்றைக்கி இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்க, ஒன்றுமே புரியல. மகாசிவராத்திரி அன்றைக்கி கூத்தும் கும்பாலமாக தான் இன்றைக்கி இருக்குது. காலை ஆரம்பித்து குயிலாட்டம் மயிலாட்டம் அப்படி ஒரு பக்கம் சாண்டிங் அது இது என்னென்னமோ பேசி என்னென்னமோ ஒரு டீசெண்டாக நடக்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தா கோவிலில் பூஜை நடக்குது. ஓகே, அது வரைக்கும் அது மாட்டம் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் என்ன போனாலும் வந்தாலும் சரி, அது மாட்டம் போயிட்டுருக்கு. அது ஒன்று ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. தவிர நான் பார்த்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்ற ஒரு கேள்வி தான் என்னுடைய கேள்வி. நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் இதெல்லாம் சொன்னாங்கப்பா, செஞ்சுட்டு போவோம்ப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்க தவிர நமக்குள்ளே எந்த மாற்றமும் ஏற்படாது. நீங்கள் வேணால் பாருங்கள், எத்தனை வருஷம் சிவராத்திரி போயின்னு இருக்கோம். வருஷம் சிவராத்திரி. இது வரைக்கும் நிறைய சிவராத்திரி நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறைய எந்த இடத்துலையும். ஒரு தடவை அட்டன் பண்ணாமல் போய் உங்களுக்காக நீங்கள் சிவராத்திரி உங்கள் வீட்டிலேயே பர்சனலாக கதவை லாக் பண்ணிட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், என்ன நடக்கும்னு பாருங்கள். மிராக்கிள், மேஜிக். நீங்கள் இந்த சிவராத்திரி அன்றைக்கி என்னெல்லாம் சொல்கிறாங்களோ இவங்க, அது எல்லா மேஜிக்கும் அதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா அன்றைக்கி அந்த மேஜிக் நடக்கும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். இல்லைன்னா எதுவும் நடக்காது. நீங்கள் அந்த உட்காந்து பார்த்தா தான் புரியும். நான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி வருஷம் அதை தான் நான் பண்ணுறேன். நான் எங்கும் போய் நான் கோவிலுக்கு கூட நான் போக மாட்டேன். ஏன்னா கோவிலே நான் தானே கோவில், என் உடம்பு தானே என்னுடைய ஆலயம். சொல்கிறதுனா இந்த ஆலயத்தை பார்த்துக்கிட்டு இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு சிவன் எனக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படியே உள்ளே போயிட்டு அமைதியாக அவரை தரிசிக்கிட்டு உட்காந்துடுறது. இந்த சாண்டிங் பண்ணுறது, குண்டலினி விழிப்பு இன்னும் கிடையாது. நீங்கள் என்ன தான் மாதம் பண்ணாலும் குண்டலினி எழும்பாது. அதனால அன்னைக்கு சும்மா ஜஸ்ட் காமாக உட்காருங்க. உங்கள் மனசில் அதிகமான ஆற்றல்களை பெற உதவும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து தியானம் மட்டும் பண்ணாலே போதும். சாண்ட் பண்ண ஆசைப்பட்டால் ஓம் நம சிவாய, அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை. உங்கள் மனம் நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்கணும், அதான் கான்செப்ட். அந்த ஒரு நாள் விழிப்பு நிலை, அந்த விழிப்பு நிலை வேறு எங்கும் நீங்கள் போயிட்டு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட காதில் வாங்கி உங்களுக்குள்ளேயே கஷ்டத்தை ஏற்படுத்துறது, இட்ஸ் ஆல் தி லாஸ். அது ஒரு உண்மையாக போனால் நானும் நிறைய போயிருக்கேன். எனக்கு வந்து ஒரு வருத்தமும் மன வருத்தம், ஒரு சஞ்சலம், கஷ்டம்தான் வந்திருக்கு தவிர என் மனம் சந்தோஷமாகவும் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைத்ததாக நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணதில்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், வருஷம் மகாசிவராத்திரி அட்டன் பண்ணியிருக்கீங்க, என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்க, ஒன்றுமே இருக்காது. போன வருஷம் வந்தது, ஓகே இந்த வருஷம் சக்தியை உருவாக்குவோம், இந்த வருஷம் சக்தி உருவாக்கும். இது ஒரு கார்பரேட்டாக போயிட்டே இருக்குது. இது ஒரு ப்ராடக்ட்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க. வருஷம் இப்படி தான், வருஷம் நீ பண்ணிகிட்டே இருக்கணும், இப்படி தான். ஒரு தடவை ஒரு சின்னதாக சொல்கிறேன், கோவிலுக்கு போகிறீங்களா, போயிட்டு பக்கத்துல கோயில் இருக்கா, போயிட்டு வந்து உட்காந்துருங்க வீட்டில், அவ்வளோதான். நைட்டு உட்காருங்க. மகாசிவராத்திரி அன்றைக்கி ஒரு அற்புதமான சிவ தரிசனம் கோயிலில் போய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருங்க, லாக் பண்ணிவிட்டு உட்காந்துருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக உட்காருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா கோவிலில் கூட இன்றைக்கி அப்படி இல்லை. ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா கேலி கூத்தாட்டமாக மாறி போச்சு. ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சுன்னா அங்கேயும் வந்து ஒரு டிசிப்ளினும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி கோவில் நிர்வாகமும் செய்கிறது இல்லை. ஸோ அதனால் வீட்டில் நம்ம செல்ஃபாக பண்ணிக்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்லது. அன்னையோடைய சிவராத்திரியை நீங்கள் வீட்டில் இருட்டுக்குள்ளே கொண்டாடுங்க. சிவராத்திரியும் இருட்டு தானே, அந்த இருட்டுக்குள்ளே தானே, அது சிவராத்திரி அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபுல் இருட்டு, வீட்டில் சின்ன ஒரு டும் லைட் கூட இருக்காது, ஃபேன் மட்டும் ஓடும், அப்படியே மூலையில் உட்காந்துட்டு இருப்பேன், அவ்வளோதான். அப்படியே உட்காந்து காலைல வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பேன்.
காலைல எழுந்தவுடனே அன்றைக்கி முழுக்க ஒரு எனர்ஜியாகவே இருக்கும். உண்மையாகவே நான் தூங்கி எழுந்தால் கூட அவ்வளோ எனர்ஜி இருக்குமா எனக்கு தெரியாது. நான் விழிப்பு நிலையில் தான் இருப்பேன், தூக்கமே இருக்காது. ஆனால் ஒரு ஆரோக்கியம், ஒரு ஹெல்த்தினஸ் அன்றைக்கி நாள் முழுக்க இருக்கும். அது வருடம் முழுக்க தொடர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மாதம் நமக்கு சஞ்சலங்கள் மனசில் ஏற்படுறதுலாம் குறைஞ்சிடும். நம்முடைய மனோசக்தி அடையக்கூடிய ஒரு அற்புத ஒரு ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். இதுதான் உண்மையான மகாசிவராத்திரியோட கான்செப்ட். விருப்பம் உள்ளவர்கள் இந்த மகாசிவராத்திரியை உங்களுடைய சொந்த மகாசிவராத்திரியாக கொண்டாடுங்கள். ஈசனை உண்மையாகவே வழிபடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள் இருக்கும் ஈசனை இப்படியாக வழிபடுங்கள். அவரை உங்களுக்குள் தரிசிக்க முடியும். நான் வருஷம் மகாசிவராத்திரியை இப்படி தான் தரிசிக்கிறேன். போன வருஷம் இப்படி தான் தரிசித்தேன். உண்மையாகவே சிவ தரிசனம் எனக்கு கிடைத்தது. எனக்குள் இருக்கும் சிவனை நான் பார்த்தேன். எனக்குள் இருக்கும் அந்த ஒளியை தரிசித்து நான் எனக்குள்ள எனக்குள்ள நான் இருந்தேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இறைவன் நமக்குள்ள தான் இருக்காரு. அவரை ஈஸியாக தரிசிக்கிறதுக்கான ஒரு வழி இதுதான். முயற்சி பண்ணி பாருங்கள், அற்புதத்தை உணர்வீர்கள். இது என்னுடைய ஹம்பிளான ரெக்வஸ்ட். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுறேன். என் குருநாதர் அப்படி தான் எனக்கு சொன்னார். கேட்டது கேள்விக்கு ஒரே பதில், கருவறைக்கு செல். கருவறையில் எப்படி இறைவன் இருக்கிறாரோ அதே மாதிரி நீ அதே மாதிரி இருட்டுக்கு போ. அந்த இருட்டுக்குள்ளே போய் அமைதியாக தியானம் செய். இறைவனை நீ பார்த்து விடலாம். அந்த நாளைக்கு தேவையான மகாசிவராத்திரி அன்னைக்கு பெறக்கூடிய அந்த சக்தியை நீ அன்னைக்கு பெற்று விடுவாய். இதுதான் உண்மையான ஒரு கான்செப்ட். பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க, அது உங்கள் விருப்பம். இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என் லைஃப்பில் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. ஒரு புரிதல், உண்மையான புரிதல். எங்கெங்கோ யாரோ ஏதோ சொல்லி கேட்குறத விட என் மனம் ஒரு தெளிவாக இருக்கிறத நான் உணர்றேன். தெளிவோடு இருக்கிறேன், தெளிவாகவும் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னோடய சாமிக்கண்ணு அவர்கள் எனக்கு சொன்ன மகாசிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு நுட்பத்தை சொன்னார். வருடம் சொல்கிறேன். இதை தான் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ உண்மையாகவே அந்த நாளை உங்களுக்கான நாளாக, சிவனுக்கும் உங்களுக்கும் உள்ள நாளாக கொண்டாடுங்கள். சிவன் மகாசிவராத்திரி அன்னைக்கு சிவனோடு இருக்கும் ஒரு நாளாக உங்கள் நாள் அமையட்டும். நன்றி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு மகாசிவராத்திரிக்கு எங்கெங்கும் போகிறாங்க. நீங்களே வீட்டுக்குள்ளே உட்காந்து பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இதை அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.